இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். அடடடடடடடா, ஏற்பாடெல்லாம் ரொம்ப நல்லா நடக்குது போல இருக்கு. ஆமா, நீங்க எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, களைச்சும் போயிருப்பீங்கல்ல. உங்க எல்லாருக்கும் இந்த முறை நானே சாப்பாடு ஸ்பான்சர் பண்ண போறேன். சரி, குழந்தைங்க எல்லாம் போய் கை காலெல்லாம் அலம்பிட்டு வாங்க. பெரியவங்க எல்லாம் என் கூட வாங்க. வாங்க 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 வாங்க. ஆன்ட்டி நீங்க வரலையா? இல்ல செல்லம், நான் சாமிக்கு வேண்டிக்கிட்டேன், எதுவுமே சாப்பிட மாட்டேன். நாம எதுவும் சாப்பிடாம இருந்தா நினைச்சதெல்லாமே நடக்குமா ஆன்ட்டி? ஆமாண்டா செல்லம், என்ன நடந்தாலும் சரி நான் காலையில தான் சாப்பிடுவேன். பிள்ளையாரப்பா, நான் ஹெலிகாப்டர்ல போகணும். நான் ஃபுல் டே விரதம் இருக்கேன். நீங்க என்ன ஹெலிகாப்டர்ல கூட்டிட்டு போவீங்க தானே? அப்பு, எங்க வெளிய போறியா? ஆமா சித்தி. அப்பு, வீட்ல பூஜை இருக்குல்ல? அது பூஜைக்காக தான் பிள்ளையார எடுத்துட்டு வர போறேன் சித்தி. பிள்ளையார கொண்டு வர நீ எதுக்காக போகணும்? அவங்களே கொண்டு வருவாங்களே. சித்தி, எப்பவுமே பிள்ளையார நம்ம தானே போய் எடுத்துட்டு வரணும். அது மட்டும் இல்லாம அது எப்படி இருக்குன்னு செக் பண்ணணும்ல, அதனால தான் நான் போறேன். போயிட்டு வரேன். பை 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 பை. ஏய் அப்பு, அப்பு. ஓகே சித்தி, பை பை பை. நில்ல அப்பு. அக்கா, ராம் ரொம்ப சந்தோஷமா இருக்கான்லக்கா. நேத்து அவனை பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த சோகத்துக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. அந்த மாதிரி இந்த சந்தோஷத்துக்கு கூட ஒரு காரணம் இருக்கும். காரணம் கண்டிப்பா இருக்கும். என்னவா இருக்கும் அந்த காரணம்? அசோக்கோட வெளியே போயிட்டு வந்ததுல இருந்தே ரொம்ப சந்தோஷமா இருக்கான். ஐயோ சாதனா, நான் மறந்துட்டேன் பாத்தியா? என்கிட்ட இருக்குல்ல அந்த முத்து மாலை, அத உனக்கு தரணும்னு தினமும் யோசிச்சுக்கிட்டே மறந்து போயிடுறேன். அப்படியா? தேங்க்யூ அக்கா. சாதனா, அந்த சந்தோஷத்துக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்துரு, சரியா? கண்டிப்பா அக்கா. ஹாய் ஃப்ரெண்ட். ஹாய். ஹாய். ஏன் எல்லாரும் இவ்ளோ டல்லா இருக்கீங்க? ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. ஹாப்பி இல்ல ஃப்ரெண்ட், நாங்க தோத்து போயிட்டோம். சாரி. எதுக்கு சாரி சொல்ற? நீங்க தோத்துட்டீங்கன்னு யார் சொன்னா? அன்பான ஸ்ரீநகர் காலனி மக்களே, சித்தி விநாயகா அசோசியேஷன் இன்னைக்கு ஒவ்வொரு வருஷம் போல இன்னைக்கும் அற்புதமான பிள்ளையார் பண்டிகையை இன்னைக்கு கொண்டாடுவோம். நீங்க எல்லாரும் இந்த பிள்ளையார் செய்யற போட்டியில கலந்துக்கங்க. இந்த விளையாட்டுல ஜெயிக்கிறவங்களுக்கு 5000 ரூபாய் பரிசு தருவாங்க. அதை நீங்க ஜெயிச்சு வாங்கிக்கங்க. அந்த மண் பிள்ளையார யார் செஞ்சது? எவ்வளவு கியூட்டா இருக்காரு அவரு. அது கியூட்டா இருக்கா ஃப்ரெண்ட்? அத பார்க்க பிள்ளையார் மாதிரியே இல்ல. எங்களுக்கு எப்படி பிரைஸ் கிடைக்கும்? பிள்ளையாரு இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் யார் சொன்னது? அதெல்லாம் நம்ம போட்டுக்கிட்ட ரூல்ஸ் தானே. மனசார பூஜை பண்ணா கல்லுல கூட கடவுள் தெரியுவாரு. என்ன ஃப்ரெண்ட், நீங்க இப்படி சொன்னா பிரைஸ் கொடுத்துருவாங்களா என்ன? இப்போ உங்களுக்கு என்ன, அழகான ஒரு பிள்ளையார் அங்க வைக்கணும், அவ்வளவுதானே? ஆமா. டோன்ட் வரி, அதுக்கு நம்ம கிட்ட நிறைய டைம் இருக்கு. நம்ம கிட்ட டைமும் இல்ல, பணமும் இல்ல, ஏன் பிள்ளையார் கூட இல்ல. உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்குல்ல? சரி,
அப்படின்னா நம்ம லாஸ்ட் மொமெண்ட் வரைக்கும் எப்பவுமே ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம தோத்து போயிட்டோம்னு எதுலயும் என்னைக்குமே நினைக்க கூடாது. ஓகேவா? தோத்து போறது தப்புன்னு யார் சொன்னாராம்? குழந்தைங்க எல்லாமே கத்துக்கிட்டா தானே அவங்களுக்கு எல்லாமே புரியும். எப்பவும் அவங்களே ஜெயிக்கணுங்கிற அவசியம் இல்லையே. காம்படிஷன்ல அவங்க ஜெயிக்கணுங்கிறதுக்காக நீங்க பணம் செலவு பண்ண போறீங்களா? இது நல்லா இருக்கே. தோத்து போகவே கூடாதுன்னு நான் சொல்லல. ஆனா காம்பீட் பண்ணாம தோத்து போயிடக்கூடாதுன்னு தான் நான் சொல்றேன். நீங்க இப்ப என்ன வேணா சொல்லுங்க, அவங்க காம்படிஷன்ல ஜெயிக்கணுங்கிறதுக்காக இன்னொருத்தவங்க பணத்துல புள்ளையார வாங்கிட்டு வரதெல்லாம் சுத்தமா சரியில்லை. அப்படின்னா எங்க பணத்தை எங்க கிட்ட திருப்பி கொடுக்க வைங்க. இப்ப என்ன, பணம் செலவு பண்ணக்கூடாது அவ்வளவுதானே? நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து கலெக்ஷன் பண்றோம். ஓகேவா? ஃப்ரெண்ட், ஒரு முறை பணம் கொடுக்கறதே பெருசு. இப்ப மறுபடியும் போனேன்னு வச்சுக்கோங்களேன், எங்க கிட்ட இருக்க பணத்தை கேட்பாங்க. மனசார கேட்டா அந்த கடவுளே வழி காட்டுவாரு. வாங்க நம்ம லக்க ட்ரை பண்ணி பாத்துருவோம். ஃப்ரெண்ட், பணம் கிடைக்கலன்னா அப்ப நானே பிள்ளையார் மாதிரி வேஷம் போட்டு உட்காந்துக்கிறேனே. வா நம்ம லக்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணுவோம். ஓகே, Come on boys and girls, follow me. கணபதி பப்பா மோரியா, கணபதி பப்பா மோரியா. வித்யா கணபதிக்கு ஜெய், வித்யா கணபதிக்கு ஜெய், வித்யா கணபதிக்கு ஜெய், வித்யா கணபதிக்கு ஜெய், வித்யா கணபதிக்கு ஜெய். ஓகே 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 இறங்கு. அத கொடு. குழந்தைங்களோட பிள்ளையாருக்கு ஜெய், இந்த ஏரியாவோட பிள்ளையாருக்கு ஜெய். வாவ், so nice. வா 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 நெக்ஸ்ட் நெக்ஸ்ட். எவ்வளவு பணம் வந்திருக்குன்னு பாத்தியா? நமக்கு நிறைய பணம் கிடைச்சிருச்சு ஃப்ரெண்ட். பாத்துக்கிட்டே இரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல பிள்ளையாரே வந்து நிக்க போறாரு. பிள்ளையார் கிட்ட என்ன வேணாலும் நிஜமா நடக்குமா? நீ என் குட்டி தேவதல்ல, நீ கேக்குறது எல்லாமே பலிக்கும். பிள்ளையாரப்பா, பிள்ளையாரப்பா, இந்த முறை ஹெலிகாப்டர்ல போற மாதிரி செய்யுங்க. என்ன ஃப்ரெண்ட், பிள்ளையாரே இன்னும் வரல, அதுக்குள்ள வேண்டுதல் ஆரம்பிச்சிட்டியா? இங்க வாங்க. பிள்ளையாரப்பா மறுபடியும் நம்ம கிட்ட வந்தா மறுபடியும் வேண்டிப்பேன் ஃப்ரெண்ட். ஓகே, அப்படின்னா பிள்ளையார உடனே கூப்பிட்டுறலாமா? யா. ஓகே, எப்பா பிள்ளையாரே கொஞ்சம் சீக்கிரமா வா. நீ சீக்கிரமா வா, நம்ம போய் பிள்ளையார வெல்கம் பண்ணலாம். யா. வாங்க வாங்க. சீதமா, சீதமா, நீங்க எப்போதும் என்கிட்ட நிறைய பணம் இருக்குன்னு சொல்லுவீங்களே, இப்ப அதை விட நிறைய பணம் இருக்கு. நாங்க எல்லாரும் போய் இப்ப பெரிய பிள்ளையார வாங்கிட்டு வர போறோம். இந்த வேலையெல்லாம் நீங்க தான் பண்ணீங்களா? ஐயோ, நான்லாம் இல்லைங்க, எல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். என்னடா அப்படிதானே?